என்ன பட்டியலின மக்களுக்காக திருமாவளவன் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு பட்டியலின தலைவனாக நின்று அந்த ஒரு தொகுதியிலே ஜெயிப்பதை தாண்டி, அவர்களை ஏமாற்றி ஜெயிப்பதை தாண்டி பட்டியலின மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆட்சி அதிகாரத்துல தானே இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ண சொல்லுங்க. அவர் தலைவரா வரல. பிசிக ஆட்சிக்கு வந்து தானே பட்டியலின மக்களுக்கு பண்ண முடியும். அப்ப இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்க மீது விமர்சனம் பண்ணணும்னா நீங்க மத்திய அரசு மட்டும் விமர்சனம் பண்ணுவீங்களா? மாநிலத்தில் இருக்கிற அரசு விமர்சனம் பண்ண மாட்டீங்களா? ஏங்க பயந்து 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 எதுக்கு ஒரு தலைவரா இருக்கணும் நான் கேட்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு கொள்கைன்னு ஒண்ணு எடுத்துக்க வேண்டியது. இவர் வந்து தமிழ் அப்படின்னு ஒரு மொழி கொள்கையை ஸ்டாலின் எடுத்து, கருணாநிதி எடுத்து இருக்கிற அத்தனை பேரினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து குட்டிச்சவராக்குன மாதிரி, தமிழுக்கு ஏதாவது அதை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் செய்யாம அதை ஒரு ஒரு டேக்லைனா எடுத்து போயிட்டு இருந்த மாதிரி, இவர் பட்டியலினோங்கிறத ஒன்று டேக்லைனா எடுத்து அவர் வந்து ஒரு சுயநலத்தோட அரசியலை வந்து பயணிக்கிறார். பட்டியலின மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் என்பதை நீங்க தலைவனா முன்னிறுத்தி போறதுல தப்பில்லை. என்ன கர்மாவுக்காக, என்ன காரியத்துக்காக உங்களை நீங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அதை முழுமையா உண்மையா பண்ணுங்கிறேன். அதை வந்து ஒரு கண் துடைப்புக்காக, போலி அரசியலுக்காக எடுக்காதீங்க. அதை பண்ணுங்க, அது நல்ல விஷயங்கிறேன். ஒரு பட்டியலின மக்களை பார்க்கறது நல்ல விஷயம், தமிழை பார்க்கறது நல்ல விஷயம். அதை போலித்தனமா பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை வந்து விமர்சனம் பண்றதுக்கு அவர்களுக்கு அருகதையே கிடையாது.